ஆயால் மே 21 அண்ட் 22 நியூஸ் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் நியூஸ் என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாடு மையப்பற்றின ஒரு நியூஸு. வேலிமலை பம்பட் ஸ்டோரேஜ் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட். ஸோ அப்படி ஒரு ப்ராஜெக்ட் கன்னியாகுமரியில் இருக்குது. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பார்த்தோம்னா என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த ப்ராஜெக்டை யார் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு க்ரீன் எனர்ஜி கார்ப்பரேஷன் லிமிடெட். ஸோ இது பார்த்தோம்னா அந்த மலை காடுகளுக்கு இடையில் இருக்கிறதுனால என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் முக்கியம். ஸோ இதுக்கான கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை பற்றி என்னன்றதை டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு பம்படு ஸ்டோரேஜ் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்னா என்ன அப்படின்றத பார்த்துட்டு அப்புறமா இது நம்ம தமிழ்நாடு கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். அப்படின்னா என்ன இப்போது? ஸோ இதில் கிளியராக இருக்குது. இப்போ ஒரு மலைப்பகுதி இருக்குது. ஸோ மேலே பார்த்தோம்னா ஒரு ரிசர்வாயர். ஓகேங்களா? ஓகே, ஒரு மலை பகுதியில் இந்த இடத்துல பார்த்தோம்னா தண்ணி இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த தண்ணியை கீழே இருக்கக்கூடிய ரிசர்வாயருக்கு கொண்டு வருவாங்க. கீழே இருக்கிற ரிசர்வாயர் பைப்பு மூலமாகவோ இல்லை நார்மல் ஃப்ளோலேயே கொண்டு வருவாங்க. அப்படி கொண்டு வரும்போது இந்த இடத்துல பார்த்தோம்னா டர்பைன் வச்சு பவர்ன்றது ஜென்ரேட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு டர்பைன் இருக்குன்னா தண்ணி தண்ணி வேகமாக அடிக்கும் போதுனாலும் டர்பைன் சுத்தது மூலமாக பவர் எடுத்துருவாங்க. அந்த தண்ணி மேலே இருக்கிற தண்ணி கீழே இங்கே ஸ்டோர் ஆகிடும். ஓகேவா? இதுதான் நார்மலாக ஒரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட்டில் நடக்கும். நார்மலாக இருக்குது, மேட்டூரில் இருக்கக்கூடியது எல்லாத்துலையும் நடக்கும். ஸோ இதில் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படி பார்த்தோம்னா, இப்போ அதிகமான பவர் தேவைப்படுது. ஓகேவா? பவர் அதிகமாக தேவைப்படுதுன்னா அந்த டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மேலே தண்ணி ஓப்பன் பண்ணி விடுவாங்க. இந்த தண்ணி வேகமாக வரும், இங்கே இருக்கக்கூடிய டர்பைனை சுற்றி தண்ணி போய் இந்த லோயர் ஸ்டோரேஜில் நின்றோம். ஓகே, சில டைமில் பார்த்தா தண்ணி பவர் அதிகமாக தேவைப்படும். பீக்குன்னு சொல்லுவாங்க அதை ஸோ பீக்காக டிமாண்ட் இருக்குது. அதே போல் பவரை பார்த்தா ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. எப்போவுமே ஒன்ஸ் நம்ம உருவாக்கிட்டோம்னா அந்த பவர் போயினே தான் இருக்கும். அதை ஸ்டோர் பண்ணிலாம் வைக்க முடியாது. ஸோ சில டைமில் என்ன ஆகுதுன்னா பவரோட டிமாண்ட் குறையுது. ஓகேவா? ஸோ சில டைமில் பவரோட டிமாண்ட் குறையும் போது நமக்கு அவுட்புட்டில் அதிகமான பவர் கிடைக்குது. ஆனால் நமக்கு வெளியே பவர் டிமாண்ட் குறையும் போது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தண்ணி இருக்குது பாருங்க, இந்த தண்ணியை பம்பு மூலமாக, இங்கே ஒரு பம்ப் இருக்கும், இந்த பம்புக்கு இந்த பவரை கொடுத்து பம்பு மூலமாக இந்த தண்ணியை மறுபடியும் மேலாத்துமே இது பண்ணுறாங்க, ஃப்ளோட் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ இது கண்டினியூஸாக நடக்கும்போது பவர் ஜென்ரேட் பண்ணினே இருப்பாங்க. ஸோ ஒரு கிளியராக சொல்லணும்னா, மேலே ரிசர்வ் ஆகிருக்குது, அதில் இருக்கிற தண்ணியை இது கொண்டு வரும்போது இங்கே டர்பைன் சுற்றி இந்த தண்ணி இங்கே போய் ஸ்டோர் ஆகிடுது. ஓகே, லோயர் ரிசர்வ் ஸ்டோர் ஆகிடுது. பவர் கண்டினியூஸாக போயினே இருக்குது. பவர் டிமாண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. பவர் டிமாண்டே இல்லை. அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த உற்பத்தி ஆகிற பவரை இந்த பம்பு கொடுப்பாங்க. ஓகேவா? இந்த பம்பு கொடுத்து இங்கே இருக்கிற தண்ணியை மறுபடியும் பழைய இடத்துலேயே அது போய் விட்டுருவாங்க. ஸோ கம்மியான தண்ணி இருக்கும்போது இதை சைக்கிளாக பயன்படுத்தினே இருப்பாங்க. ஓகேவா? இதுதான் பார்த்தா இந்த பம்புடு ஸ்டோரேஜ் பவர் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பிளான்ட். ஓகே, அதே போல் இதில் பார்த்தோம்னா சோலார் இந்த மாதிரி பவரும் பயன்படுத்தி இந்த பம்பை ரன் பண்ணுவாங்க. ஆனால் பெரும்பான்மையாக அந்த பம்பை பெரிய லெவலில் ரன் பண்ணோன்னா இங்கே உற்பத்தி ஆகிற பவர் தான் தேவைப்படும். ஸோ ஒரே தண்ணியை பார்த்தா மாற்றி மாற்றி பவர் எடுக்கவும் பயன்படுத்திக்கிறோம், மறுபடியும் அந்த தண்ணியை மறுபடியும் மேலே அனுப்புறதுக்கும் பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ இந்த பிளான்ட்டை தான் பார்த்தோன்னா கன்னியாகுமரியில் பார்த்தா இந்த வேலி மலை அந்த இடத்துல உருவாக்கியிருக்காங்க. ஸோ இதுதான் அதோட பைப்பு. ஓகேங்களா? இங்கே மேலே இருக்க ஒரு ரிசர்வாயர், இந்த பைப்பில் தண்ணி வேகமாக வரும். ஓகேவா? தண்ணி வேகமாக வரும்போது இங்கே டர்பைன் இருக்கும், அந்த டர்பைனை சுற்றிட்டு தண்ணி இங்கே வந்துடும். பவர் அதிகமாக இருக்குது, உற்பத்தி ஆகும். இந்த உற்பத்தி ஆகிற பவரை வச்சு இங்கே இருக்கிற தண்ணியை மேலே எடுத்து போய் ரீஃபில் பண்ணுறாங்க. ஓகே, ஊற்றிடுவாங்க. ஸோ இது இந்த ப்ராஜெக்ட்டு எந்த மாவட்டத்தில் இருக்குது? கன்னியாகுமரி. இதுக்கு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, டவுரி டெத் இன் இந்தியா. இந்த மாதிரி பார்த்தோம்னா வரதட்சணையால் இறக்குறவங்க இந்தியாவில் எத்தனை பேர்ன்றதை பார்த்தோம்னா யார் வெளியிடுவாங்கன்னா, நேஷ்னல் க்ரைம் ரெக்கார்ட் பியூரோ. இவங்க பார்த்தோம்னா அப்பப்போ இத்தனை பேர் டவுரினால் டெத்தாக இருக்காங்க அப்படின்ற ரிப்போர்ட்டை வெளியிடுவாங்க. இப்போ புது டேட்டா விட்டுருக்காங்க, 2024 டேட்டா. ஓகேவா? ஸோ நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்ன தெரிஞ்சுக்கணும், எந்த ஸ்டேட்டில் அதிகமான டெத்து நடந்திருக்கு. ஓகே, ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் எத்தனை பேர் இந்த டவுரின்றதில் இறந்துருக்காங்க, இது மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ எந்த ஸ்டேட்னால் யூபி. ஸோ உத்தரப்பிரதேசில் பார்த்தோம்னா 2338 பேரும். ரெண்டாவது பார்த்தோம்னா பீகார். ஸோ யூபி ஃபஸ்ட்டு, பீகார் ரெண்டாவது,
மத்திய பிரதேஷ் 3வது, ராஜஸ்தான் 4வது. ஸோ இதுதான் டேட்டா. ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா 5737 பேர் வந்து பார்த்தா இந்த வரதட்சணையால் வந்து பார்த்தோம்னா இறந்துருக்காங்க. அதில் அதிகமாக இருக்குது யூபி, 2வது வந்து பீகார். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு 90 நிமிஷத்துக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு பெண்கள் வந்து இறந்துருக்காங்க அப்படின்னு டேட்டா வந்து சொல்லுது ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்த ஒரு வருஷத்தில். ஸோ அடுத்த நியூஸ் பார்ப்போம். ஸோ வீனஸ் ஆர்பிட்டார் மிஷன் சுக்ரியான். இப்போ இந்தியா வந்து பார்த்தோம்னா வீனஸ்க்கு வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு மிஷன் அனுப்பணும் அப்படின்ற ஒரு திட்டம் இருக்குது. ஸோ இந்த திட்டத்தில் யார் வந்து நம்ம கூட கைகோர்க்கிறாங்கன்னா ஸ்வீடன். ஸோ இஸ்ரோவும் ஸ்வீடனோட ஸ்பேஸ் ஏஜென்சியும் சேர்ந்து இந்த சுக்ரியானுக்கு நாங்களும் வந்து உங்கள் கூட ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு மெமரண்டம் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல எந்த நாடு வந்து பார்த்தா இந்த சுக்ரியான் இந்த மிஷனில் வந்து சேர்க்க போகிறாங்கன்னா ஸ்வீடன். ஓகேவா, கோஆப்ரேஷன் ஒரு மெமரண்டம் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் நியூஸில் வந்திருக்கு. ஸோ இது எப்போ லான்ச் ஆக போகுது அப்படின்னா 2028 மார்ச் 29 இப்போதைக்கு ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தோம்னா வீனஸ். ஸோ வீனஸை பொறுத்தவரை எர்த்து டின்னு சொல்லுவாங்க. எர்த்து மாதிரி இருக்கக்கூடிய ஒரே கோள். ஓகே, இதுதான் வீனஸ். ரெண்டுமே பார்த்தா ஒரே மாதிரி ஒரே ஷேப் எல்லாமே இருக்கும். ஸோ இதை பற்றி நம்ம படிப்போன்றதுக்காக இந்தியாவோட முதல் மிஷன் வந்து பார்த்தோம்னா வீனஸ்க்கு அனுப்புகிறோம். இதில் வந்து பார்த்தோம்னா ஸ்வீடனை வந்து பார்த்தா நாங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறோம், எங்களுக்கும் வந்து பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு ஒரு எம்ஓயு வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நம்மளை பொறுத்தவரைக்கும் வீனஸ் பற்றி சுக்ரியான் பற்றி லைட்டாக தெரிஞ்சுக்கின்னா எந்த நாடு வந்து இந்த மெமரண்டம் சைன் பண்ணியிருக்காங்க பார்ப்போம். ஸோ அடுத்து ஒரு ஸ்பேஸ் ரிலேட்டட் நியூஸ் தான் சந்திரயான் 3. இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம சந்திரயான் 3 வந்து அமிச்சோம். அது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தோம்னா மூனோட டார்க் சைடு, ஓகே, மூனோட டார்க் சைடில் போயிட்டு லேண்ட் ஆகிடுச்சு. சாஃப்ட் லேண்டிங் பண்ணோம். நம்ம வந்து பார்த்தோம்னா சாஃப்ட் லேண்டிங் பண்ணோம். உலகத்திலேயே இந்தியா தான் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து பார்த்தோம்னா மூனோட டார்க் சைடில் லேண்ட் பண்ணது. ஸோ இதுக்காக வந்து பார்த்தோம்னா ஒரு அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. யார் வந்து கொடுத்துருக்காங்க? அமெரிக்காவை சார்ந்த ஒரு ஸ்பேஸ் இன்ஸ்டியூட். ஸோ அமெரிக்கன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஏரோநாட்டிக்ஸ் ஏஐஏஏ. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கைடட் ஆஸ்ட்ரோநாய்ட் அவார்ட் அப்படின்ற அவார்டை வந்து பார்த்தோம்னா சந்திரயான் 3க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த அவார்டு. ஸோ அமெரிக்காவை சார்ந்த ஒரு புகழ்பெற்ற ஒரு அவார்டு தான் வந்து பார்த்தோம்னா கொடுத்துருக்காங்க சந்திரயான் 3க்கு. ஏன்னா இது வந்து உலகத்திலே ஃபஸ்ட் நாடு, ஃபஸ்ட் டைம் சாஃப்ட் லேண்டிங், அதுவும் டார்க் சைட் ஆஃப் த மூன் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா இன்டர்நேஷ்னல் புக்கர் ப்ரைஸ் 2026. ஸோ டிஎன்பிசியில் வந்து பார்த்தோம்னா 2 ஃபேவரட்டாக வந்து கேட்பாங்க. ஒன்று வந்து பார்த்தோம்னா புக்கர் ப்ரைஸ் அவார்டு, இது ஒரு புக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அவார்டு. 2வது இன்டர்நேஷ்னல் புக்கர் ப்ரைஸ். ஸோ ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ புக்கர் ப்ரைஸ் அவார்ட்னா முழுக்க அந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலத்திலே எதிர்க்கும், இங்கிலீஷ்லேயே எதிர்க்கக்கூடிய புக்குக்கு வந்து தருவாங்க. இது இன்டர்நேஷ்னல் புக்கர் ப்ரைஸ் அவார்ட்னா அது வேறு ஒரு மொழியில் வந்து எழுதிருப்பாங்க, ஆனால் இங்கிலீஷ்க்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ட்ரான்ஸ்லேட் பண்ண புக்கு கொடுக்கக்கூடியது தான் வந்து பார்த்தா இன்டர்நேஷ்னல் புக்கர் ப்ரைஸ் அவார்ட் 2000. ஓகேவா, ஒவ்வொரு ஆண்டை வந்து இது தருவாங்க. ஸோ இந்த ஆண்டு அந்த புக்குக்கு யார் கொடுத்துருக்காங்கன்றதை பார்ப்போம். ஸோ இந்த ஆண்டு வந்து எந்த புக்கு கொடுத்துருக்காங்கன்னா தாய்வான் ட்ராவலா அப்படின்ற புத்தகத்துக்கு. ஓகேங்களா, அது ஒரு தாய்வான் ட்ராவலா இந்த புக்குக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த புக்கை யார் எழுதுனாங்க பார்க்கும்போது யாங் சுங்வி. ஓகே, இவங்க எழுதியிருக்காங்க. யார் இதை ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்கன்னா இது இவங்க லின்கிங். ஸோ லின்கிங் இவங்க தான் வந்து பார்த்தா இதை ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க ஆங்கிலத்துக்கு. ஸோ இந்த புக்குக்கு வந்து பார்த்தோம்னா இன்டர்நேஷ்னல் புக்கர் ப்ரைஸ் என்ற அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இந்த புக்கு வந்து பார்த்தோம்னா 1930s மையப்படுத்தி எழுதப்பட்ட ஒரு புத்தகம். ஓகே, நம்மளை பொறுத்தவரைக்கும் இந்த புக்கு ஓகே, இந்த அவார்டு எந்த புக்கு கொடுத்தாங்க, யாருக்கு கொடுத்தாங்க, யார் ட்ரான்ஸ்லேட் பண்ணாங்கன்றத தெரிஞ்சு வச்சுப்போம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிஎம்க்கு இன்னொரு அவார்டு கொடுத்துருக்காங்க. யாருன்னு பார்ப்போம். ஃபுட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன், எஃப்ஏஓன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ ஃபுட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் அவங்களுக்கு வந்து பார்த்தா பிஎம் வந்து அக்ரிகோலா மெடல் அப்படின்ற மெடல் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ ஏன் இதை கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கும்போது ஸோ ஃபுட் செக்யூரிட்டி. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா 1.4 பில்லியன் பீப்புளுக்கு வந்து பார்த்தோம்னா ஃபுட் செக்யூரிட்டின்னு கொடுத்துருக்காங்க. ரூரல் டெவலப்மெண்ட், அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட்டுக்காக இந்த அவார்டு வந்து பார்த்தோம்னா எஃப்ஏ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியா வந்து பார்த்தோம்னா பால் உற்பத்தியில் நம்ம தான் முதல் இடம், பல்சஸ் பருப்புகள் உற்பத்தியில் நம்ம தான் முதல் இடம், அது மட்டும் மில்லட் சிறுதானிய உற்பத்திலையும்
நம்ம தான் முதல் இடம். இப்போ ரெண்டாவது பார்க்கும்போது காய்கறி, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், அது மட்டும் இல்லாமல் பேடி, நெல் உற்பத்தியிலையும் நம்ம தான், வீட்டு உற்பத்தியிலையும் நம்ம தான். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலேயும் முதல் 2 இடத்துல இருக்கிறதுன்றதுனால FAO, ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன், ஸோ இவங்க வந்து பார்த்தோம்னா அக்ரிகோலா மெடல் அப்படின்ற மெடல் வந்து பார்த்தோம்னா நம்மளோட பிஎம்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன், ஸோ இந்த நிறுவனத்தை பொறுத்தவரைக்கும் இது ஒரு UN பேஸ்டு ஐநா சபையோட ஒரு ஆர்கனைசேஷன். 1945 வந்து பார்த்தோம்னா உருவாக்குறாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர் பார்த்தோம்னா ரோம். ஓகே, இட்டலியில் இருக்கக்கூடிய ரோம் தான் இதோட ஹெட் குவார்ட்டராக இருக்குது. இவங்களோட முழு நோக்கம் என்னென்னா அங்கிரி, ஓகே, பசி வந்து மொத்தமாக வந்து பார்த்தோம்னா ஒழிக்கணும் அப்படிதான் அவங்களோட முழு நோக்கமாக இருக்குது. ஸோ இவங்க வந்து பார்த்தோம்னா இந்த அக்ரிகோலா அவார்டு வந்து நம்ம பிஎம் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்க்கும்போது ஃபிலிம்ஸ் பாயிண்டரில் இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்ப்போம். இன்றைக்கி என்ன டேனா ஆன்டி டெரரிசம் டே. ஸோ ஒவ்வொரு ஆண்டும் May 21 வந்து இப்போ தான் ஆன்டி டெரரிசம் டேவை கொண்டாடுறோம். இதை வந்து இது பண்ணுறோம். ஏன்னா அந்த நாள் நம்மளோட முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர் வந்து பார்த்தோம்னா 1991 அசாசினேஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஒரு சூசைட் பாம்பர் மூலமாக அவர் அசாசின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த நாளில் வந்து இந்த டெரரிசம் எவ்வளோ ஒரு மோசமானதை வந்து பற்றி வெளியே சொல்லணுன்றதுக்காக ஆன்டி டெரரிசம் டேவை வந்து ஒவ்வொரு ஆண்டை கொண்டாடுறோம். இந்த டெரரிசத்துக்கு யாரும் சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்றத நம்ம இதில் சொல்ல வராங்க அந்த நாள். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா அதே மே வந்து பார்த்தோம்னா 22 ராஜா ராமமோகன் ராய், ஸோ அவரோட பர்த் ஆனிவர்சரி. ஸோ எல்லாருக்குமே தெரியும், மாடர்ன் ஹிஸ்ட்ரி படிக்கிறவங்களுக்கு ராஜா ராமமோகன் ராய் ஃபாதர் ஆஃப் இந்தியன் ரினைசன்ஸ். ஓகேங்களா, மறுமலர்ச்சியின் தந்தை, இந்தியாவோட மறுமலர்ச்சியின் தந்தைன்னு சொல்லுவாங்க. இவர் வந்து பார்த்தா May 22, 1972 ராதாபுரம், ஓகே, பெங்காலில் இருக்கக்கூடிய ராதாபுரத்தில் பிறந்தாங்க. ஸோ இவர் வந்து பார்த்தா ஒரு சோஷியல் ரிஃபார்மர். ஓகே, பிரம்மோ சமாஜ இவர் தான் உருவாக்கினார். இவரை பற்றி டீட்டெயிலாக வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி மெயின்ஸ் பாயிண்டரில் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் கீ கான்ட்ரிபியூஷன். ஓகேவா, சத்தி ஒழிக்க பாடுபட்டார், பெண் கல்விக்காக போராடினார், விடோரி மேரேஜுக்காக சப்போர்ட் பண்ணார், பிரம்மோ சமாஜை உருவாக்கினார். அவரோட திங்கிங் எல்லாமே வந்து பார்த்தோம்னா சயின்டிஃபிக் முறையில் திங்க் பண்ணார். முக்கியமாக இந்த கோர்ட்டில் ஞாபகம் வச்சுங்க, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இவரை பற்றி நம்ம மெயின்ஸ் பாயிண்டரில் இன்னைக்கு டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ ராஜா ராமமோகன் ராய் பற்றி டீட்டெயிலாக இன்றைக்கி பார்ப்போம். ஸோ இவரோட எல்லா கான்ட்ரிபியூஷன் தனித்தனியாக கொடுத்துருக்கேன். நீங்கள் எடுத்து PDF கிடைக்கும்போது நீங்கள் படித்தா போதுமானதாக இருக்கும். ஸோ ஒன்று வந்து பார்த்தோம்னா ரிலீஜியஸ் ரிஃபார்ம். ஸோ ரிலீஜியஸ் முறையில் வந்து பார்த்தோம்னா பிரம்மோ சமாஜ்ன்றதை உருவாக்குறார் 1928. ஒரே கடவுள் அந்த ஒரு நம்பிக்கை, ஓகே, ஒரே கடவுள் பண்ணார். அதுக்கடுத்து ஐடியல் வர்ஷிப், சிலை வழிபாடு வந்து பார்த்தா முழுசாக வந்து ரிஜெக்ட் பண்ணார். சூப்பர்ஸ்டிஷன், ஓகே, மூட நம்பிக்கையெல்லாம் வந்து பார்த்தோம்னா எதிர்த்தார். ஓகே, அடுத்து ரேஷ்னலிசம், எல்லாமே வந்து பார்த்தா ரேஷ்னல் திங்கிங் வந்து பண்ணார். சோஷியல் ரிஃபார்ம், ஸோ சோஷியல் ரிஃபார்மை பார்க்கும்போது சதி அபாலிஷன் ஆக்ட் 1829 அதை பாஸ் பண்ணுறதுக்கு இவர் வந்து ஸ்ட்ராங் கேம்பெயின் பண்ணார். ஓகேங்களா, பெண் உமன் ரைட்ஸு அதுக்காக பண்ணார். முக்கியமாக வந்து பார்த்தோம்னா விடோ ரீமேரேஜுக்காகவும் இவர் வந்து பார்த்தோம்னா சப்போர்ட் பண்ணியிருக்கார். ஸோ அடுத்து எஜுகேஷன், முக்கியமாக வந்து பார்த்தோம்னா இந்து காலேஜ். ஓகேங்களா, இந்து காலேஜ் உருவாக ஒரு முக்கியமான ஒரு மெம்பராக இருந்தார். வெஸ்டர்ன் எஜுகேஷனை சப்போர்ட் பண்ணார். ஓகே, அதுக்கடுத்து இங்கிலீஷ் எஜுகேஷனை கொண்டு வரணும்னு பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட் பண்ணார். ஓகேவா, அடுத்து ப்ரெஸ்ஸில் வந்து பார்த்தோம்னா முக்கியமான 2 புக்கு இருக்கும். ஓகேங்களா, சம்வாத் கமுதி, மீரத் அல் அக்பர் இந்த 2 நியூஸ் பேப்பர்ஸை பப்ளிஷ் பண்ணியிருந்தார். ஸோ அவர் கூட அந்த கான்ட்ரிபியூஷன், ஓகே, அவர் எந்த அளவுக்கு இப்போ ரிலவெண்ட், ஓகே, அது தெரிஞ்சு வச்சுங்க. எந்த அளவுக்கு அப்போது பேசப்பட்ட கொள்கைகள் வந்து பார்த்தா இப்போவும் வந்து பார்த்தோம்னா ரிலவெண்ட்டாக இருக்குன்றதை கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஸோ ஒரு கன்க்ளூஷன். ஸோ இது நீங்கள் படிக்கிறது மூலமாக ஈஸியாக புரியும். அதே போல் ஒருத்தர் PDF வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த PDF வந்து பார்த்தோம்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் லிங்க் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே போனோம்னா இந்த PDF வந்து வீக்லி கிடைக்கும். ஸோ லாஸ்ட்டாக பார்க்க போது நம்ம கொஷின் ஆஃப் த டே. ஸோ இன்றைக்கி என்ன கொஷின் பார்க்க போகிறோம்னா, இந்த சோஷியல் ரிஃபார்மர் who represented the synthesis of thought of West and East. ஓகேங்களா, இந்த மேற்கு மற்றும் கிழக்கேத்திய கொள்கைகளை வந்து பார்த்தோம்னா யார் வந்து இந்தியா முழுக்க கொண்டு சேர்ந்த சமூக சீர்திருத்தவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் வந்து பார்த்தா ராஜா ராமமோகன் ராய், ஆப்ஷன் B வந்து பார்த்தா சாமி விவேகானந்தா, ஆப்ஷன் C வந்து பார்த்தோம்னா தயானந்த் சரஸ்வதி சாமிகள், ஆப்ஷன் D வந்து பார்த்தா சர் சையத் அகமத் கான். ஸோ எது ஆன்சர்ஸ் நினைக்கலையோ அதை போஸ்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கான PDF வந்து பார்த்தோம்னா ஆல்ரெடி சொன்னது தான், டெலகிராம் சேனலில் இருக்கும். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இதை படிச்சுக்கலாம். தேங்க்யூ.